தமிழ் சினிமா ப்ரோ. ஸோ அப்படியே வாங்க, படத்தோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி மே 1க்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது என்னோட 2வது படம். எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு புது இண்டஸ்ட்ரி, புது லாங்குவேஜ், டீமாகவும் எல்லாரும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக. ஃபஸ்ட் இந்த படம் பண்ணணும் ஒரு இது வந்தது அபி ப்ரோவோட நரேஷன் தான். அவருக்கு இந்த படத்து மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தாங்களோ அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நான் தான் செட்டில் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். நான் வெளியில் காட்டல, ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான், வேற எதுவும் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த இந்த அபி ப்ரோ மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டர்னால பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி 2வது படம் சசி சார் கூடயும் சிம்ரன் மேம் கூடயும் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஆவேசம் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படம் கிடைக்காது. ஸோ அதை மாதிரி எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு செகண்ட் படமும் கிடைக்காது. அதில் நான் ரொம்ப பிளஸ்டாக இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. நன்றி நன்றி பிரதர். ஸோ அடுத்ததா பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்கள். ஸோ எத்தனையோ பாடல்கள், இவரோட பாடல்கள் நமக்கு தெரியாமலே கேட்டு சார் இருங்க நம்ம ரசிச்சிருப்போம். கண்டிப்பா இவர் எழுதிய வரிகள் இல்லாமல் நம்மளோட பிளேலிஸ்டே இருக்காது. அவ்வளவு நல்ல நல்ல பாடல்கள் நமக்கு கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஸோ ஷான் ரோல்டன், மோகன்ராஜன் இந்த காம்பினேஷன் வந்து பயங்கர சென்சேஷன் சமீபமா. அதுக்கு உதாரணங்களா பல படங்கள் இருக்கு. குட் நைட்டா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம், லப்பர் பந்தா இருக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்து எல்லா பாடல்களும் மோகன்ராஜன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க, ஷான் ரோல்டன் அவர்கள் இசையில. ஸோ மில்லியன் டாலரோட அசோசியேட் பண்ற இந்த காம்போக்கு இது 3வது படம். ஸோ ஹேட்ரிக்கா மியூசிக்கலாவும் இந்த படம் சக்சஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ பாடலாசிரியர் திருமிகு மோகன்ராஜன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்குமே வணக்கம். எனக்கு இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான மேடை. ஏன்னா ஈசனில் வந்து ஜில்லா விட்டு ஜில்லான்னு ஒரு பாட்டு, அதை வச்சுக்கிட்டு நானும் ஜேம்ஸ் சாரும் வந்து சார் இது அந்த படத்துலேருந்து எடுத்துட்டாங்க, நாங்கள் எந்த படத்துக்கு எழுதணுமோ அந்த படத்துலேருந்து எடுத்தாச்சு. இது நிறைய முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் இந்த ஸ்டேஜில் நான் சொல்லணும், அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஜேம்ஸ் சார் எனக்கு கால் பண்ணுறாரு. ஈசன் படத்தில் இந்த படம் பாட்டு வருது, சசிகுமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி. அந்த மொமெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோவில் பாட்டு கேட்டு வேறொரு பாட்டுக்காக வந்துட்டு இவர் தான் இந்த பாட்டு எழுதணும்னு எனக்கு வந்து ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோவில் வந்து சார் வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. அந்த லிஃப்ட் வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நிறைய பாடல் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு அடையாளமாக எதுவுமே அமையாது. அது அந்த டைமில் யுவன் சார் ஸ்டுடியோவில் ஒருத்தர் வராரு. ஆனால் நான் படம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தான் பாட்டு எழுதுவீங்கன்னு ஒரு கேரக்டர் சொல்லுது. சரிங்க கண்டிப்பாக பண்ணலாம் நண்பா அப்படின்னு நான் பேசும்போது, அதே மாதிரி குட் நைட்னு ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு எல்லா பாட்டையும் கொடுத்த யுவராஜ் இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் தயாரித்து என்ன வந்து ஒரு பெரிய அடையாளப்படுத்தின ஒரு பாட்டை கொடுத்த சசிகுமார் சார் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு பெரிய நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் அபி வந்து கதை சொன்ன உடனே நான் யாரு ஹீரோன்னு கேட்கும்போது சசிகுமார்னு மனசுக்குள்ள நான் நினச்சிக்கிட்டேன், இது ஒரு பெரிய அவருக்கு கொடுக்குற ஒரு நன்றி கடனா நான் இந்த படத்துக்கு நான் பெருசாக வேலை செய்யணும், அது கண்டிப்பாக அது ஒரு சிறப்பான படமாக வரும். அதனால நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ சொன்னதை மட்டும் எடுத்துரு அபி, கண்டிப்பாக அது ஒரு வேற லெவல் மூவியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெக்வஸ்ட் வச்சேன். அபி சொன்ன மாதிரி சொன்னதை தாண்டி 2 மடங்கு சூப்பராக எடுத்திருக்காப்ல. ஏன்னா நிறைய பேர் கதை நேரேஷன் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டோரி விஷுவலாக பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துடும். ஆனால் அந்த தப்பு கண்டிப்பாக இதில் நடக்கலைங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது. அதுக்கு வந்து அபிக்கு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் நல்லா வரும்போது தான் அது ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ அது இயக்குனருக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். சின்ன பையன்தான், ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய இயக்குனராக வரப்போகிறாரு. ஸோ சசிகுமார் சார் இதில் இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய ஹாப்பி. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி யுவராஜோட இன்னொரு ப்ரொடியூசர்ஸ் மகேஷ், அப்போ அவர் வந்து ஒரு முறை குட் நைட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது என்னை பார்த்துட்டு 3 பாட்டு முடிச்சிட்டோம் அப்போன்ட்டு, ஆனால் நீங்கள் என்னென்ன பாட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவருக்கு வந்து என்னென்னா இதில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்காரு.
நான் அதுக்கப்புறம் பாட்டு லிஸ்ட்லாம் சொன்னோன்னா ஓ இத்தனை பாட்டு எழுதிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். என்னதான் யுவராஜ் முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப உடந்தையா இருந்து சப்போர்ட் பண்ண மகேஷ்க்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அடுத்தது ஷான் ரோல்டன். நான் வந்து அவர் மொட்டை மாடியில் ஒரு பாட்டு பாடுவார், அந்த யூடியூப்ல வந்து பயங்கர வைரல். நான் அது பயங்கர ஃபேன். இவரோட எப்படா வேலை செய்வோம், இந்த மாதிரி ஒரு கம்போசருக்குலாம் நம்ம கண்ணிலே படமாட்டேங்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. நாங்கள் வந்து முதல் முறையாக தீரன்லேயே நாங்கள் வேலை செய்ய வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. நான் அப்படியே கைக்கு வந்தது அப்படியே நம்மளை கைவிட்டு போயிடுச்சுன்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது. அப்புறம் பொன்குமார் மூலியமா 1947 வந்து ஒரு 2 பாட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து குட் நைட் ஆரம்பிச்சது, யுவராஜ் வந்தாரு, அப்புறம் விநாயக் பேசணும். அப்போ வந்து ஷான் ரோல்டன் மியூசிக்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் நாங்காலி சில்மாக்கா வேற ஒரு எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையே கொடுத்தது. அது ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். ஷான் ரோல்டன் ஐயா வந்து அவரோட வேலை செய்யறதே வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கும். நான் வந்து நாங்க செய்யற பாட்டு வந்து பாட்டை முடிச்சுட்டு பேசுற விஷயங்கள் அவரை நான் வந்து அதிகமா ரசிச்சது. அவரோட ஸ்பீச்சுக்கு வந்து நான் பயங்கர ஃபேன். அவ்வளோ விஷயங்களை நான் கேதர் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே அவர் என்ன பேசினாலும் ஐயா பாட்டு அப்புறம் எழுதிக்கலாம், எனக்கு முதல்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மூடுக்கு ஒரு எப்படி ஒரு 1 hour பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டில் உட்காருவோம். சில நேரம் பாட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசுவோம். எனக்கு அந்த பேச்சு வந்து சில நேரம் வந்து என்னால் போக முடியாது கம்போசிங்க்கு. அது மிஸ் ஆகும்போது நான் வந்து கம்போசிங் கூட எனக்கு ஃபீலாக இருக்காது, ஐயா பேசுகிற டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த $1 million இது ஒரு ஹேட்ரிக் படமாக கண்டிப்பாக அமையும். குட் நைட் லவ்வருக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு படம் வரதுக்கு முன்னாடி நிறைய டாக் இருக்குது, அதே மாதிரி வந்ததுக்கு அப்புறமும் ஒரு பெரிய பேச்சை உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை தயாரித்த யுவராஜ் மகேஷுக்கு பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு நினைவு படமாக கண்டிப்பாக இது இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி. நன்றி சார். ஸோ அதான் ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷன்லாம் நமக்கு பல நல்ல நல்ல பாடல்களில் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் வந்து நீங்கள் ஆல்பமாக கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமான வரிகளை வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு நன்றி. ஸோ அந்த பாடல்களுக்கு கிடைச்ச வரவேற்பு மாதிரியே டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய ஒட்டுமொத்த ஆல்பமுக்கும் மிகுந்த வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு விஷ் பண்ணுறோம் சார். ஸோ அடுத்ததாக படத்துடைய தயாரிப்பாளர்கள் யுவராஜ் கணேசன் மற்றும் மகேஷ் ராஜ். ஸோ இந்த 2 பேர் அப்படின்றது 2 பேரா மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இன்னைக்கு பல அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கையா இந்த 2 பேரும் இவங்க வச்சிருக்க 2 நிறுவனமும் இருக்கு. $1 million ஸ்டுடியோஸ், MRP என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த 2 நிறுவனமும் வந்து அவ்வளோ நல்ல நல்ல கண்டென்ட்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான ப்ரொடக்ஷன் ஹவுஸாக, ரொம்ப ப்ராமிசிங்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ நல்ல நல்ல கண்டென்ட்ன்றதை தாண்டி அறிமுக இயக்குநர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு கூடுதலான ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம அந்த ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நம்ம விஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப்ன்ற மாதிரி. ஸோ படத்துடைய தயாரிப்பாளர்களான திருமிகு மகேஷ் ராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். முதல்ல நீங்க பேசுறீங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது 3வது படம், குட் நைட் லவ்வர் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி எங்களோட காம்பினேஷனில். ஸோ 2 பெரிய நல்ல ஹிட் படம் கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல். அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து சசிகுமார் சாருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து எங்களோட ப்ராஜெக்டில் வந்து சைன் ஆகி பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிரெடிட் எங்களுக்கு. ஸோ அதே மாதிரி எங்களோட கம்பெனியில் சார் வந்து சேர்ந்து படம் பண்ணிட்டு ஒரு ஹிட் மூவி கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நிறைய லைனப்ஸ் வந்து எங்களோட கம்பெனியில் $1 million MRPயில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சாருக்கும் வந்து இப்படி ஒரு நல்ல கம்பெனியில் நம்மளும் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸே நாங்கள் டெஃபினெட்லி சாருக்கு கொடுப்போம். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ நான் யுவராஜோ நானோ அப்படிங்கிறது மாதிரி மட்டுமே கிடையாது. ஸோ இது வந்து டோட்லி வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு இருக்கும்போது வந்து நம்ம டீமில் வந்து பாலா அவர் வந்து கதை கேட்பார். கதை கேட்டு ஸோ அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சதுக்கப்புறமா அவர் யுவராஜ் கிட்ட வந்து அந்த கதையை எடுத்துக்கொண்டு போனார். ஸோ எடுத்துக்கொண்டு போனதுக்கப்புறமா ஒன் ஃபைன் டே வந்து யுவராஜ் வந்து என்கிட்ட இப்படி ஒரு கதை கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னாரு.
உடனே அபி வந்தாப்புல. அபிகிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், என்னடா வயசு என்னடா உனக்கு அப்படின்னு. 22 அப்ப 23 சொன்னேன்னு நினைக்கிறேன். 23 அப்படின்னா சரிடா கதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நான் அப்படி ஒரு இன்டர்வல் பாட்டு வர சொன்னேன். அப்படி எனக்கு ஸ்டன் ஆயிட்டேன். நான் பயங்கரமா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அபிகிட்ட வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமா எனக்கு அபியை பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லா இருந்தது அவனோட கதை, அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம். இப்போ மோகன் சார் சொன்ன மாதிரி தான் என்னன்னா அந்த படத்தையே பார்த்த மாதிரி சொல்லிடுவான். இப்போ நீங்க ட்ரெய்லர் பார்த்த எல்லாமே இவன் கதை சொல்லும் போதே அப்படியே டீட்டெயிலா சொல்லிட்டான் எல்லாத்தையுமே. ஸோ அதுல வந்து அந்த என்ன 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 கண்டென்ட் எவ்வளவு அழகா அவன் சொல்லியிருந்தானோ அந்த கண்டென்ட்டை அவன் கரெக்டா இந்த படத்துல வந்து எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம டீமாவே இப்போ விஜய் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் இருக்கிறாரு, அப்புறம் ஹரீஷ் இருக்கிறாரு, வியூராஜ், எல்லாருமே ஒரு பெரிய ஒரு டீமா இருந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து ஒரு பெரிய ஒரு படமா நாங்கள் எங்களோட கம்பெனியில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து நிஜமா சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலியா எடுத்தோன்னு, நிஜமா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா சேர்ந்து ஒன்னா நின்று எடுத்த படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ May 1 இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து உங்க எல்லாருக்கும் சமர்ப்பணமா உங்க ஃபேமிலிக்கு வந்து சேர்ற மாதிரி இந்த ஒரு படம் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷான்ஸ் அதை ரொம்ப அசாத்தியமா பண்ணி முடிச்சிருக்கான். இந்த வயசுல இவ்வளோ பெரிய எஃபர்ட் நான் பார்த்ததே இல்லை. நேற்று நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி வரைக்கும் கூட ட்ரைவலில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். ஸோ இந்த ஏஜ்ல இவ்வளோ பெரிய எஃபர்ட் உழைப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸியா பண்ண முடியாது. ஸோ அதை பண்றதுக்கான விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட பெருசா இருக்குடா, நீ பெருசா வருவ எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்ககிட்ட மூஞ்சிக்கு நேரா புகழ்ந்தது இல்லை, உண்மையா சொல்றேன். ரொம்ப ஆனஸ்டா ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய ஒர்க்குடா. இந்த படம் வந்து உனக்கு பெரிய இடத்த கொடுக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில உன்னை வந்து எல்லாரும் கண்டிப்பா தேடுவாங்க நம்புறேன். சசிகுமார் சார், நீங்க இந்த படத்தை நாங்கள் எப்படி செட் பண்ணியிருப்போம். ஏன்னா எங்களுக்கு இந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில நாங்கள் எழுதும்போது ஒரு அப்பா ரோல் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போதும் எங்களுக்கு வந்து யார்கிட்ட போய் நிற்கணும்னு நினைக்கும் போதும் ஒரே மூஞ்சி தான் ஞாபகம் வந்துச்சு, சசிகுமார் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து எத்தனை பேரால வந்து நாங்கள் சொன்ன கதையை அவ்வளோ கன்வின்சிங்கா புரிஞ்சுக்கிட்டு பண்ணிருக்க முடியும்னு தெரியல. நீங்க எல்லாம் இந்த படம் கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது சார். ரொம்ப நன்றி சார். மோகன் தான், உங்களோட வரிகளுக்கு நான் பெரிய ஃபேன். எப்பயுமே நான் சொல்றது தான். ஏன்னா எனக்கு வந்து சில பேர் இல்லைன்னா படங்கள் பண்ண முடியாதுன்னு நினைப்பேன். பரத் என்னோட எடிட்டர், ஷாண்டோலன் ஐயா, மோகன் ராஜா, நீங்க இல்லைன்னா எங்களால் எப்பயுமே வேலை பண்ண முடியாது. என்ன படம் பண்ணாலும் நீங்க இருப்புன்னு நடிச்சுட்டே இருப்பேன். அண்ட் வந்து நீங்க ரொம்ப முக்கியமான ஆள்னா. அண்டு ஷாண்டோல்டன் தலைவன், நீங்க வந்து என்னால வந்து சில மியூசிக் வந்து உங்களை எல்லாமே நினைச்சு கூட பார்க்க முடியல தலைவா. ஏன்னா எந்த கதைகள் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஷாண்டோல்டன் மியூசிக்கல்னு நான் மைண்ட்ல நினைச்சிட்டு மட்டும் தான் நான் வந்து கதைகளே கேட்பேன். ஸோ வந்து நீங்க இல்லாம இசையை வந்து என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீங்க நான் என்ன எதிர்பார்க்கணும் எல்லா படத்துக்கும் அதை விட பெரிய ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒரு நாங்காலியா இருக்கட்டும், தேம் சுடரியா இருக்கட்டும், இந்த படத்துல வந்து ஒரே வானம், முகைமழை சொல்லிட்டே போகலாம். எல்லா பாட்டுக்குமே நீங்க போடுற எஃபர்ட், இந்த கம்பெனிக்காக நீங்க கொடுக்குற வந்து ஒத்துழைப்பு வந்து ரொம்ப பெருசு தலைவா. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் இல்லை. ரொம்ப நன்றி தலைவா. அண்ட் மகேஷ் என் பார்ட்னர் அவரு. ஸோ வந்து சில பேர் வந்து நான் 2 பேர் சேர்ந்து பண்ணும்போதே நிறைய கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு படம் நம்ம பண்றோம். ஸோ பண்ணும்போதும் இப்போ நான் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற எந்த ஒரு யோசனைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இடம் கொடுக்காத ஒரு ஆளு. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே பண்றதுக்கு மகேஷ் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. ஏன்னா 2 படம் முடிச்சிட்டோம், 3வது படம் பண்றோம். எனக்குள்ள சடனா சில விஷயங்கள் தோணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம். அப்போ வந்து மகேஷ் கோச்சிக்க மாட்டேன், என்ன சொல்லாம பண்ணிட்டான், அந்த எதுவுமே இருக்காது. மகேஷோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால தொடர்ந்து இயங்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ எனக்கு இருக்க சில தாட்ஸ் அந்த டைம்ல பண்றதுக்கு வந்து மகேஷோட சப்போர்ட் வந்து பெருசா இருந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க. நீங்க இல்ல இந்த மேடையில தான் சொல்ல முடியும். நான் வந்து டைரக்டா ஃபேஸ்க்கு நேராக சொல்ற ஆள் இல்லை. ஸோ அதனால இதை நன்றியா எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லப்படாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட எடிட்டர் பரத் வந்து டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு வர முடியாமல் போயிடுச்சு, வேலையில இருக்காரு. ஸோ அவரோட ஒர்க் வந்து ரொம்ப இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு ஒர்க்கா இருக்கும். அவர் பண்ண ட்ரைலரா இருக்கட்டும், ஒரு படத்துக்கு போட்ட எஃபர்ட்டா இருக்கட்டும், அவர் கொடுத்த இந்த ஒர்க்லாம் வந்து நீங்க பின்னாடி பார்ப்பீங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. பரத்தை நான் மிஸ் பண்றேன். அண்ட் தேங்க்யூ பரத். அப்புறம் இந்த படத்தை பத்தி சொல்லணும். இந்த படம் வந்து எந்த ஒரு விதத்திலையும் யாரையும் கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்றதை மட்டும் நான் இங்க சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப அதிகமாலாம் பேசல. இது ரொம்ப ஆனஸ்டா எங்க டீம் எல்லாம் சேர்ந்து உண்மையான ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், அன்பை கொடுக்கும். இந்த படம் உங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணியிருக்கோம். May 1 படம் ரிலீஸ் ஆகுது.
நீங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். நீங்க குட் நைட் லவருக்கு இந்த ஆதரவு கொடுக்கலன்னா நான் இங்க இல்லை. திரும்பவும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் வந்து அதான்டாடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா. என்னன்னா வந்து படத்தோட டிஓபி, ஆர்ட் டைரக்டர், அப்புறம் குட்டி பையன் ஒருத்தன் வேலை பண்ணிருக்கான், கமலேஷ்னு ஒரு பையன், பயங்கரமா நடிச்சிருக்கான். அந்த பையன் செம்ம ரவுண்ட் வர போறான். அந்த பையன் அண்ட் வேற யாரும் போயிடுறா, சிம்ரன் மேம், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுங்க இல்ல ஆக்சுவலி என்னடா எல்லாருக்குமே சொல்றேன், நான் இங்க ஸ்டேஜில் இருக்கிறதா உங்க பேரெல்லாம் சொல்லிட்டேன். பிஆர்ஓ யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து ட்ரிப்ல இருக்காரு. ஆமா டீம் இருக்காங்க சார். அவர் ட்ரிப் போயிட்டாரு, நான் கூப்பிட்டு வரல. அவருக்கும் நன்றி. சரிங்க சார். அதான் சார். ஸோ இந்த படம் வந்து உங்க எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷத்தை விதைக்கும் நான் நம்புறேன். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கோன்ற நம்பிக்கையில நாங்க படத்தை மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம். பார்த்து பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் நன்றி. நன்றிண்ணா. ஸோ தொடர்ந்து சேர்ந்து நிறைய படங்கள் நல்ல நல்ல கண்டென்ட் பண்ணுங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு காத்திருக்கோம். ஸோ அபிஷன் ஜீவித், ஸோ இன்னைக்கு ஒரு டெபியூட் டைரக்டர் பத்தி தமிழ் சினிமாவில் படம் பார்த்தவங்க எல்லாருமே பயங்கரமா பேசுறாங்க. இவர் அடுத்து என்ன பண்ண போறாருன்ற பேச்செல்லாம் இப்பயே வந்திருக்கு அப்படின்னா அது சமீபமா அபிஷன் அவரை பத்தி தான். ஸோ ரொம்ப ப்ராமிசிங்கான டெபியூட்டா இருக்க போது. மே 1ஆம் தேதி அதுக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் புரியும் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து சொல்லிக்கிறோம். ஸோ இயக்குனர் திரு அபிஷன் ஜீவித் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர். இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. இங்கே வரும்போதே எல்லோரும் ரொம்ப பயன்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க. கேட்குற கேள்வி கரெக்டாக சொல்லிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்தி அனுப்பிச்சாங்க. முதல்ல நான் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஃபில்ம் மேக்கிங் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்லி நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லை. எனக்கு வந்து பெருசாக கான்டாக்ட்ஸ் இல்லை அண்ட் வயசும் கம்மி. அந்த பாயிண்டில் நான் ஒரு கதை எடுத்துகிட்டு போனோன்னே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் லைக் ஓகே இவனுக்கு வந்து இவன் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, எனக்கு வயசு கம்மியாக இருக்குது, எந்த ஒரு விஷயமே பார்க்காம முதல்ல இந்த படம் கொடுத்த யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி என்னை நம்பலைன்னா நான் இன்றைக்கி இங்கே இல்லை, அதுதான் உண்மை. அண்ட் எனக்கு வந்து நான் இந்த பிச்சிங் ப்ராசஸ் அப்போது பாலாண்ணா நான் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன், உங்களை டார்ச்சர் பண்ணி இந்த கதையை கேளுங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் கதையை கேட்டு எனக்கு அன்னைக்கு பாலாண்ணா ஒரு விஷயம் சொன்னார், இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக ஓன் பண்ணி பண்ணுற படம் அப்படின்னு தான் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா இது எந்த அளவுக்கு நம்ம ஹீரோஸ் ஒத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஓன் பண்ணி பண்ண முடியும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அந்த கதையை சொல்ல வச்சிடுறேன் அப்படி சொல்லி தான் உட்கார வச்சாரு. எனக்கு சொன்ன உடனே யுவராஜ் அண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாரு. எனக்கு அது இன்னும் நம்பவே முடியல அந்த பாயிண்ட்டை. ஸோ அங்கேருந்து அடுத்த கட்டம் நாங்கள் போகும்போது ஹீரோஸ் அப்படின்னு வரும்போது நாங்கள் சசிகுமார் சார்கிட்ட போனோம். சசிகுமார் சார் வந்து கதை சொல்லும்போது எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல, லைக் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. நானும் அப்படி சொல்கிறேன் இப்படி, ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட வந்து எல்லாரும் சொன்னதுன்னா நீங்கள் நரேஷன் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நான் போய் சசி சார்கிட்ட நரேட் பண்ணேன். ஸோ நான் போனோடனே சார் இப்படி ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அவர் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. நானும் கத்துறேன், பாடுறேன், ஆடுறேன். அவர் அசரவே இல்லை. சரி என்னடா இவர் இதுக்குமே சிரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா படத்துல ஒரு பயங்கரமான காமெடி சீன் இருக்கு. இது வந்து சிரிக்காத ஆளே கிடையாது, இந்த ஜோக்கு எப்படி ஒரு சிரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அப்படியே சொல்றேன். சார் அப்படி பண்ணி ஓப்பன் பண்ண நடக்குது சார் அப்படின்றாரு. நல்ல சிரிப்பா இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே வந்து ஒரு செகண்ட் சரி ஓகே இவருக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஈவினிங் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தேன். அப்போ யுவராஜ் நான் கால் பண்ணாரு, சசி சார் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னாரு. எனக்கு தலைகால் புரியல. ஓகே இதெல்லாம் நடக்குதா உண்மையிலேயே அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து அடுத்த கட்டம் எல்லாருமே, அதாவது ஒரு டீமை செட் பண்ணி கொடுக்கறது அது இருக்குல்ல, அது வந்து எனக்கு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி டீசர் வந்து பயங்கர ரீச் ஆச்சு. அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணம் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லைன்னா அது நடந்திருக்காது. எனக்கு எல்லாமே டீம்ல இருந்து எல்லாமே பெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வித் ஷான் சார் உங்களோட மியூசிக் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. அது வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த படத்துல எனக்கு என்ன அப்ரிசியேஷன் வந்தாலும் அது 50% நான் ஷான் சாருக்கு கண்டிப்பா நான் அதை கொடுத்துருவேன். ஏன்னா பயங்கரமான ஒரு ஒர்க் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. சாரோட பெஸ்ட் ஆல்பமா இது கண்டிப்பா இருக்கும். அண்ட் மோகன்னா உங்க லிரிக்ஸ் எனக்கு நிறைய டைம் வந்து சிரித்து போயிருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சில டைம் புரியாமலும் இருந்திருக்கு. இந்த முகை மாலைன்ற மேட்டர்லாம் எனக்கு என்னன்னே புரியல.
ஸோ பேசிட்டு இருக்கும்போது ஷான் சார் வந்து டியூன் போடுறாரு, அப்படின்றாரு. ஸோ இவங்க ரெண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு என்ன வார்த்தை அப்படின்றாங்க. டக்குன்னு மோகன்னா முகைமலை செம்மையா இருக்கும்ல அப்படின்னா ஷான் சார் சூப்பர், முகைமலை சூப்பர் அப்படின்றாங்க. முகைமலை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் இந்த முகைமலைன்னா என்ன சார் அப்படின்னா அப்பதான் சொல்றாங்க, முகைமலைன்னா மொட்டு மலை அப்படின்றாங்க. அதாவது அந்த மொட்டு மலையில அவர் நினைக்கிறாரு அப்படின்றோன்னா ஆஹா அருமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது ஒரு தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு சில விஷயம் தெரியலையே அப்படின்றதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. ஷான் சார் வந்து எனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்னா நான் அவர்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். சார் இது என்ன சார் ஒண்ணுமே இது இல்லை, அப்படி புரியலையே சார் அப்படின்னா கூட அவர் வந்து எனக்கு சில விஷயங்கள் படி இவ்வளவுதான் படி, அவர் வந்து இவ்வளவுக்கும் அவர் பண்ணாத அச்சீவ்மெண்டே கிடையாது. அப்படி இருந்தும் நான் ஒரு டெபியூட்டன்ட், பட் ஸ்டில் அவர் வந்து என்னை வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். ஸோ அது ஷான் சார் தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச் சார். அடுத்ததா சிம்ரன் மேம் தேங்க்யூ. உங்களை மாதிரி ஒரு சீனியர் பர்ஃபார்மர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அகைன் மிதுன் அண்ட் கமலேஷ். ஸோ உங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் சீரியஸாவே பயங்கரமா மிரண்டு போயிட்டேன். அண்ட் ஒரு முக்கியமான படத்துல ஒரு முக்கியமான போர்ஷன் வரும், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு போர்ஷன் வரும். அந்த இடத்துல மிதுன் பயங்கரமா இருந்துச்சு. சசி சார் கூட போட்டு நடிச்ச ஒரு மொமெண்ட் அது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் சாரி, என்னோட டீம் மட்டும் நான் டக்குன்னு கூப்பிட்டுக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் இங்க வந்துருங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மதன் வாங்க. ஹரிஷ்ணா, ஸோ இவங்க எல்லாரும் தான் என்னோட டைரக்ஷன் டீம். எனக்கு நான் பொதுவாக சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர்கிட்ட லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு. நான் ஒரு டைரக்டரா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து சில தெரியாத விஷயத்தெல்லாம் நான் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருமே பயங்கர டேலண்டடான பர்சன். எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்கு, இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த ஈவெண்ட்ல கண்டிப்பா இது பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் பத்தி எல்லாரும் சொல்லும்போது சின்ன பையன்றாங்க. ஒரு செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் SSV ஜெய்ஸ்வால் வந்து சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னுவாரு. ஸோ அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாருமே வந்து சின்ன பையன்றாங்க. ஆனா இவரோட படம் வந்து பயங்கரமா இருக்குன்றதா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை விட்னஸ் பண்ண போறோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ அண்ட் கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஸோ மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்கள். ஸோ ஷான் ரோல்டன் மியூசிக்கல் அப்படின்னாலே வந்து அந்த படம் ஹிட் அப்படின்றதான் எழுதி வச்சுக்கிறாங்க. ஸோ அவ்வளவு நல்ல நல்ல பாடல்களை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டே இருக்கோம். ஒரு 5 ரீல் இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணோம், அதுல 3 ரீல் இவர் பாடல் தான் இருக்கு. ஸோ அப்படி தொடர்ந்து நம்மள எல்லா எமோஷன்லயுமே வந்து நம்மள என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு, வைப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்மளோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி $1 million MRP என்டர்டைன்மெண்ட் இந்த காம்பினேஷன்ல ஷான் ரோல்டன் அவர்கள் இணையற இது 3வது படம். ஸோ அந்த ஹேட்ரிக் வெற்றியும் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த மேஜிக் நிகழ்த்திருக்கீங்க. நாங்க வந்து அதை மறுபடியும் செலிப்ரேட் பண்ண காத்திருக்கோம். ஸோ மெஜிஷியன் ஷான் ரோல்டன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது வந்து 3வது முறை $1 million ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் MRP அவங்களோட அசோசியேட் பண்ணுறது. நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நேற்று தான் வந்து யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம். நேற்று மீட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் வந்து அதுக்குள்ள 3வது படம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்குள்ள நிறைய ஒரு அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக நிறைய ஒரு பெரிய ட்ராவல், சினிமா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி படங்கள் வரணும், ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது. பட் ரொம்ப ஷார்ட் டைம்ல நடந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் 2 பேருக்குமே. இந்த அற்புதமான ஜேர்னியில வந்து என்னை தவிர்க்காம என்னையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வந்து இந்த துறைக்கு மியூசிக் போட வந்தது வந்து எல்லாரும் கேட்பாங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே வந்து எப்ப நம்பர் 1 ஆக போறீங்க அந்த மாதிரி ஒண்ணு கேட்பாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எந்த நோக்கத்தோடையுமே வரல. ஒரு நல்ல படைப்புகளை பண்ணி அதை வந்து நம்ம பகிரும் பொழுது
அந்த ஒரு நம்ம அது மூலமா பண்ற ஒரு நல்லது வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு உயரத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரே நாள்ல அந்த உயரத்துக்கு போயிட்டு அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு உயரத்துல தூக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உயரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு 10,000 பேர் 10,000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியரா இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த நம்ம போன அந்த உயரத்தை அதை காப்பாத்துறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியா போயிடுது. அதுல நம்ம பண்றது சரியா, இசை சமூகத்துல என்ன செய்யணும், ஜனங்களுக்கு எப்படி பயன்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த ஒரு ரீதியில பார்க்கும்போது நான் இந்த சினிமா ஜேர்னில இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நல்ல நல்ல படைப்புகளை, நல்ல படங்கள்லாம் வந்து எனக்கு பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது விஜய் தான் வந்து என்னுடைய ஆலினால் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய். ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம். நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதில் ஒரு அப்சல்யூட்லி ஒரு 50% பங்கு அவருக்கு போகும். ஏன்னா என்னை சுற்றி எல்லாமே நல்லா வெல்விஷஸ் தான். சம்டைம்ஸ் எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்னை வந்து எல்லாரும் நம்ம பேர், நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு. நான் பொதுவாக நரேஷன்ஸ் கேட்கறது தவிர்த்துருவேன். அவர் சசி சார்ட்ட நரேட் பண்ணான்னு சொன்னார் இல்லையா, அது எனக்கு ரிவர்ஸா நடக்கும். ஏன்னா சில டைரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர மாயாஜலமா ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது படத்துல அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும். அந்த மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி நீங்க ஸ்கிரிப்டை கொடுத்துருங்கன்னா அட்லீஸ்ட் லிட்ரேச்சர் லெவலில் நமக்கு தெரியும் இல்லையா, படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, அதோட போக்கு எப்படி இருக்கு, கதையோடைய அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டா இருக்கா, இசைக்கு முதல்ல இடம் இருக்கா. ஏன்னா சில படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டைலாகா இருக்கும், நம்ம என்னதான் தலைகீழ நின்னாலும் அங்கே மியூசிக் போடவே இடம் இருக்காது. இந்த பவர் பாண்டி படம் பண்ணும்பொழுது அந்த படத்தோட எடிட்டர் வந்து என்னை நம்பி நிறைய இடம் எம்டியா விட்டுருந்ததுனால அந்த சில பீசஸை வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்றதை விட. ஸோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நான் அபியை கூட மீட் பண்ணேன் ஒரு வாட்டி. மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி ஏதோ பேசணும். அவர் இல்லை நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்லை இந்த நரேஷன் நீங்க கேளுங்க, இது நரேஷனா கேட்டாதான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னோடனே அப்போ ஏன்னு புரிஞ்சுது. அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணாரு. நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்ல இருந்து கிடைச்சது. ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாத்தி மாத்தி பண்ணும்பொழுது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணி காமிச்சாரு. எனக்கு ரொம்ப யாருப்பா அந்த பையன், ஏன்னா அப்புறம் தான் நான் வயசு கேட்டேன், முதல்ல எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போ. அதனால வந்து ரொம்ப யங்கா இருக்காரு, என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்குமான்னு. இல்ல அவர் ஜஸ்ட் 24 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த படத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி. அதாவது வந்து இப்போ பொதுவா வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதாவது நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு நல்ல டிராமா இருக்கணும், ஒரு குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு ஹைப்பர் மாஸ்குலைன் ஹீரோயிசம் வந்து எப்பயுமே ஒரு இது இருக்கு, ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்கு, அதை சுத்தி ஒரு ஹைப் இருக்கு, ஒரு பில்டப் இருக்கு. அந்த படங்கள் வந்தா அதோடைய தாக்கம் கண்டிப்பா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ஒரு முதல் படம் எடுக்கும் பொழுது இவ்வளவு ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி ஒரு அதாவது ரசிகர்களுக்கு உண்மையா பண்றது என்னங்கிறத நான் சொல்றேன். அதாவது வந்து நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள இயங்குறது வேற, ஆனா ஒரு டைரக்டரா என்னோட வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலயே நிறைய டைரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட் தான். சம்டைம்ஸ் டவுட் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்லை, அவ்வளோ ஒரு கிளாரிட்டியோட நரேட் பண்ணாரு. ஸோ அபி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி. என்ன அந்த படம் உண்மையில ஹீல் பண்ணிச்சு. இந்த படத்துல வேலை பண்ணது வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு பிளெஸிங்கா பாக்குறேன். அண்ட் சசிகுமார் சார், நான் ரொம்ப வருஷங்களா அவரை பல பரிமாணங்கள் ஒரு இயக்குனரா நடிகரா நிறைய விஷயங்கள்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். பட் அந்த கொலாபரேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் ஐயா வந்து ஆக்சுவலா நீங்க அந்த ஈசன் படத்துல அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலன்னா இன்னைக்கு நாங்க இந்த பாட்டெல்லாம் பண்ணிருப்போமான்னு தெரியல. அதனால கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு எனக்கு அவர் கிடைச்சதுல. அண்ட் அந்த டீசர்ல வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த பையன் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த போகும்போது அவர் ரொம்ப புதுமையான ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாரு. நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ரொம்ப புதுசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நான் கண்டிப்பா நான் ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னன்னா இப்போ ஒரு அசெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்க ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகள்லாம் சம்டைம்ஸ் போகும். இப்போ நம்மளுமே வந்து இப்போ
இப்போ $1 million பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு டைமென்ஷனை மாற்ற ட்ரை பண்றோம். பட் ஏற்கனவே நம்ம பண்ணி ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தபோது எனக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான படத்தை முதல்ல பார்த்த ஒரு ரசிகன்ற முறையில் நான் ரொம்ப பிரமிச்சேன். ஆக்சுவலாக சார் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமாக எல்லா ரீதியிலுமே இருக்குன்றது நான் நம்புகிறேன் சார். அதே மாதிரி நான் உடல் தான் என்னோட உயிர் அங்கே உட்காந்துருக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மோகன்ராஜன். அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுமைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்டா ஏதோ பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா? ஏன்னா இப்போ ஏதாவது ரொம்ப முகை மழைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இப்போ ஏதாவது சொன்னா முகை மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் பண்ணி ஒரு அழகான தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு கூட இங்கே இடம் இல்லையா என்ன? ஸோ அதனால அந்த விஷயத்துல என்னோட ஒரு ஸ்ட்ராங்கா அதை நம்பி இல்ல நம்மளும் வந்து தங்கிலீஷ்லாம் பண்றோம், ஆனா தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும். தமிழ் நம்ம காதில் விழணும்ல. என்ன ஒரு செம்மையான மொழியை வந்து நம்ம அதுக்குள்ள பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாம ஒரு சின்ன ஒரு நா கூட வித்தியாசமே தெரியும். சில பேர் அன்பு அப்படின்னுவாங்க, ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியா ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மாடர்ன் மியூசிக்ல பூர்த்தி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு. யுவராஜ்க்கும் நன்றி சொன்னேன்னா குட் நைட் பண்ணும்பொழுது நான் எல்லா பாட்டுமே அவர் எழுதிட்டோம்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா 19 முடிச்சுட்டு ஒரு செம்மையா ஒரு பீஸ் மாத்தி இருக்கு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் அது தொடர்றது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் மீட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்ட்ல போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன். போனா நானு அபி மோகன் ஐயா உட்காருவோம். உட்காந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர்லாம் பார்த்தாங்கன்னு தெரியும், ஐயோ இவனுங்க நம்பியா விட்டுருக்கோம் அதெல்லாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். சில பேர் ஜாலியா பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலேயே உட்காந்துருப்பாங்க, அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு? ஸோ நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம கடத்த முடியும். அண்ட் கலைன்றது நம்மளோட பர்சனல் அப்சர்வேஷன் தான். அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் அது சேரும்போது வந்து அது ரொம்ப ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும். அண்ட் நடிச்ச எல்லாருமே சிம்ரன் மேம், இவர் மிதுன் அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காரு. நான் சிலலாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீன் இருக்கு, ஒரு 15 நிமிஷம் சீன். ஒருத்தர் இவங்க எல்லாம் அவங்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன். ஒரு பெரிய சீன் ஒன்று வரும் படத்துல, நீங்க தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் இப்ப பார்த்துட்டு சொன்னாங்க, எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும். சிம்ரன் மேம், இவரு அந்த குட்டி பையன் கமலேஷ், அவன் என்ன பாடுனா பாடுறான், ஆடுனா ஆடுறான், குதினா குதிச்சிருவான் போல இருக்கு. அவ்வளோ ஒரு துடிப்பான ஒரு ஒரு குழந்தையா இருக்கான் அவன். ஸோ வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்லயே பார்த்துருவீங்க, ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பழைய விஷயம் மாதிரி பேசுறாங்க. அதுக்கு முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்த முடியும். இப்போ என்னோட குடும்பம் இல்லைன்னு நாங்கள் இருக்க முடியாது, இந்த தொழிலையே இருக்க முடியாது முதல்ல. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் அப்படின்னா. உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சுக்கிறவங்க எப்படியாவது உங்களை அதாவது நீங்க தப்பு பண்றீங்கன்னா முதல்ல அவங்க தான் உங்களை கேள்வி கேட்பாங்க, ஏன் தப்பு பண்ற அப்படின்னு. அப்ப உங்களுக்கு வந்து நல்ல 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 விஷயங்கள்லாம் சொல்லி சோப்படிக்க மாட்டாங்க. அதே நேரத்துல நீங்க உங்க வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்களே ஓகே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை பிடிச்சி தூக்கி இப்படி நிறுத்துவாங்க. அதுதான் குடும்பம்ங்கிறது. அது மனுஷங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கறத யோசிங்க. குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்கள்லாம் இங்க மாறலைன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூல வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு டெஃபிஷியன்சி வரும். இப்ப ஜென்சி பசங்களாம் அப்படி இருக்காங்க, அப்படி பேசுறாங்க, என்ன ப்ரோ புரியல கிரியலன்றீங்களா? ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு. அதனால அந்த ஃபேமிலி வேல்யூஸை சினிமால இருந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது அது வேணாம்னு சொல்றது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம அதை வந்து கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த அதாவது ஒரு தமிழ்ல படம் பண்றோம், இப்போ பேன் இண்டியாலாம் சொல்றாங்கல்ல, எல்லா மொழியிலையும் படம் பண்றாங்க. கொரியன் படம்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரி கொரியன் படத்தை பார்க்குறோம்னு யோசிச்சு பாருங்க. அதாவது மொழின்ற அந்த லிமிட்டேஷனுக்குள்ள இல்லாம அந்த மொழியில தான் எடுக்கிறாங்க. அந்த மொழி அந்த படத்தை லிமிட் பண்ணாம அந்த மொழியை தாண்டி இந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுற படங்களை தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். எந்த மொழியா இருந்தாலும் நம்ம கவலைப்படாம பார்க்குறோம். அந்த ரீதியில டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமானு கேட்டா எஸ் தமிழ் படம் தான். ஆனா அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போற மிகச்சிறந்த படமா இருக்கும். மே வந்து ஒரு ஸ்பெஷலான மாசம், சம்மர் எல்லாம் இருக்கும். ஆனா எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு தட் இந்த படம் கண்டிப்பா
கலெக்ஷன் நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம். ஆனா ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போற ஒரு படமா இது இருக்கும். இதை வந்து நான் ரப்பர் பந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ணாங்க டைரக்டர். சொன்னேன் நீங்க வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் ஓகே இந்த படம் வந்து, ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால இது இண்டஸ்ட்ரி இம்ப்ரெஸ் பண்ணணும்னோ இந்த மார்க்கெட்ல நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லணும்னோ எடுத்த படம் இல்லை. ரசிகர்களை மகிழ்விக்க, அவங்கள நெகிழ வச்சு, அவங்கள சிரிக்க வச்சு, சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கடத்துறதுக்கான படமா தான், அந்த முயற்சியாக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க தான் இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸா எப்பயுமே இருக்கீங்க. அதனால தமிழ் மீடியா வந்து அந்த விதத்துல வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நன்றி கடனும் எனக்கு இருக்கு. அதே விஷயத்த இந்த படத்துக்கும் நீங்க செய்யணும். இந்த படத்துல ஒர்க் பண்ண மியூசிக்ல பாடிய பாடகர்கள் பத்தி கண்டிப்பா சொல்லணும். எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, விஜய் சுதாஸ், யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்துல ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ரொம்ப விரும்புற எஸ்பிபி சார், இளையராஜா சார் அண்ட் யேசுதாஸ் சார், அவங்க 3 பேரோட பசங்களும் அப்படியே பாடியிருக்காங்க இந்த படத்துல. அது பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் கிருஷ்ணான்னு ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா எனக்கு ட்ராக் பாடுவான். அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களே சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் சில கம்பல்ஷன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போகலாம் அது இதுன்னு பண்ணுவோம். இந்த படத்துல அவன் பாடியிருக்கான். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாடியிருக்கான். அந்த பாட்டை போய் கேட்டு பாருங்க, மனோஜ் கிருஷ்ணான்னு பேரு. அப்புறம் இங்க வெங்கட் எங்க இருக்காரு, வெங்கட் இந்த படத்துல அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ ஒரு டீம் பாக்கி இல்லாம எல்லா டீம்லயும் வேலை செஞ்சிருக்காரு அவரு. ஸோ இந்த இறகுன்ற பாட்டோட ரிப்ரைஸ் வெர்ஷன் அவர் பாடியிருக்காரு. நான் போன படத்துலயும் வேற ஒரு லாங்குவேஜ்ல பாடினாரு. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸா இருக்கு. மியூசிக்னா அப்படி ஒரு மூச்சு மாதிரி இருக்கு அவருக்கு. எப்பவுமே ஆசைப்படுறவங்களுக்கு தான் ஒரு விஷயம் கிடைக்கும். எவ்வளவு அறிவு இருந்தாலும் கிடைக்காது. ஆசைப்படுறவங்களுக்கு அதனால ஒரு டிவோஷன் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க இன்னும் நிறைய பெரிய பெரிய பாடல்கள் பாடணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாடல்களை மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜ், ஜான், விவேக் தாமஸ், பாலு தங்கச்சன் எல்லாருமே நீங்க கேட்ட எல்லா ஹிட் பாடல்களுக்கும் பெரிய உழைப்பை போடுறாங்க. அவங்களுக்கு என்ன நன்றி. என்னோட என்டையர் டீம், என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்துல அதாவது வீட்டுல அப்பாவுக்கு பிரச்சனைன்னா அப்பாவுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும், ஆனா அப்பா கூட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் மேஜர் அடி விழும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு அடி விழுறதோட அசிஸ்டன்ஸ்க்கு தான் ரொம்ப இன்னும் டபுள் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஒரு மிட் நைட் அது இதுன்னு பார்க்காம, சின்ன பசங்க தானே பாவம், அவங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த உழைப்பை போடும்போது சில உடல் ரீதியான கடினங்கள் இருக்கும். ஆனால் துளி கூட எதுவுமே பொருட்படுத்தாம இந்த படத்துல உழைச்சிருக்காங்க. இது எல்லாமே எதனால அப்படின்னா, அபிஷன்ற ஒரு டைரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை எடுத்துட்டு வந்ததுனாலதான். அந்த படத்துக்கான ஏன்னா ஒரு படம் எல்லா படமும் பண்றாங்க, ஒரே பேஷனோட எல்லா படத்துக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த படம் அதை அதை டிசர்வ் பண்ணது அப்படிங்கறதுனால ஆசையா ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுதியான படமா இருந்தா இந்த நம்பர் கேம், இந்த நம்பர்ல இருக்கிற லாஜிக், இது இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணோம், அது அவ்வளவுதான் கலெக்ட் பண்ணோன்றதெல்லாம் உடச்சி ஒரு புது சரித்திரம் நாங்க படைக்கிறதுக்கு நீங்க ஒரு துணையா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். நன்றி சார்.